அடுத்தது பார்க்க போகிறது ரவுட்டர். ஸோ நம்ம நெட்வொர்க் டிவைஸில் முக்கியமான ஒரு காம்போனன்ட் ரவுட்டர். ஸோ மற்ற டிவைஸில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுட்டிங் டிவைஸ். ஸோ ரவுட்டிங் அப்படின்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை வந்து நமக்கு கம்பைன் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை இன்புட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை நம்மளுடைய ஓன் நெட்வொர்க்குள்ள இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக க்ரியேட் பண்ணுற அந்த டிவைஸுக்கு பேர் தான் ரவுட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இன்னொரு விதமாக ரூட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ ரூட்டு, ஸோ டிஃப்ரெண்ட் ரூட்டை வந்து சிங்கிள் ரூட்டாக மாற்றி கொடுக்கும். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் முக்கியமாக இந்த ரவுட்டரை யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சுவிட்சுக்கும் ரவுட்டருக்கும் காஸ்ட் வைஸ் என்ன வித்தியாசம்? சுவிட்ச் பண்ணுற அந்த வேலையை ரவுட்டரும் பண்ணணும். ஸோ நம்ம சுவிட்சு ஹப்பு பண்ணுற அதே வேலையை ரவுட்டரும் பண்ணோம். ஆனால் சுவிட்சுக்காக ரவுட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம அதிகமாக செலவு பண்ணுவோம். ஸோ சுவிட்சை விட அதுலேயே நீங்கள் மேனேஜபிள் சுவிட்சை விட ரொம்ப காஸ்ட்லி ரவுட்டர். ஸோ இதில் வந்து போர்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சை விட லிமிட்டட் நம்பர் ஆஃப் போர்ட்டு தான் இருக்கும். ஸோ சுவிட்சில் 48 போர்ட்டு 60 போர்ட்டு அது மாதிரி வாங்கிக்க முடியும். ரவுட்டர்லேயும் வாங்கலாம், ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நார்மலாக ரவுட்டரில் 4 போர்ட்டு 8 போர்ட்டு 16 போர்ட்டு இந்த மாதிரி தான் லிமிட்டடாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ரவுட்டரில் அதிகமான போர்ட்டு தேவைப்படாது. ஏன்னா நம்ம 16 நெட்வொர்க் கொண்டு வந்து கொடுக்க மாட்டோம் இன்புட்டாக. ஸோ 4 நெட்வொர்க் 5 நெட்வொர்க் அவ்வளோதான் கொடுப்போங்கிறதுனால அதிகமான போர்ட்டு தேவைப்படாது. ஸோ இருந்தாலும் அது யூஸ் இல்லை. ஓகேவா? ஸோ முக்கியமாக ரவுட்டரை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேனுக்குள்ளே. இப்போ நாங்கள் இங்கேயோ லேன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ லேனுக்குள்ளே ரவுட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்கள்ட்டேருந்து நெட்வொர்க்கை வாங்கி ரவுட்டரில் தான் கொடுப்போம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் ரெண்டையும் ஒரே ரவுட்டரில் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நெட்வொர்க்கை நாங்கள் உள்ளே கொண்டு வரோம். ஸோ லேன் மூலயமா. ஸோ லேன்னா சுவிட்சு, அதுக்கப்புறம் சர்வர் மூலயமா உள்ளே கொண்டு வரோம். ஸோ அதே மாதிரி வேறு எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேனில் வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ நம்ம லேனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியா பெருசாக, இப்போ பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே வேன் இருக்கும். ஸோ அந்த வேன்லையும் டிஃப்ரெண்ட் ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரே ரவுட்டர் இருக்காது. 5 ரவுட்டர் 10 ரவுட்டர் 50 ரவுட்டர் 100 ரவுட்டர் கூட இருக்கலாம். ஸோ நெட்வொர்க்கோட சைஸை பொறுத்து ரவுட்டரோட நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே தான் முக்கியமாக நீங்கள் ரவுட்டரை யூஸ் பண்ண போகிறீங்க. லேனில் யூஸ் பண்ணி ஆகணுமான்னு லேனில் மேக்ஸிமம் தேவைப்படாது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் உங்கள்கிட்ட இருக்குன்னா மட்டும்தான் லேனில் நீங்கள் ரவுட்டரை யூஸ் பண்ணணும். ஆனால் வேனில் கண்டிப்பாக ரவுட்டர் இருக்கும். ரவுட்டர் இல்லாத வேனே இருக்காது. ஓகேவா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபி. ஸோ ஐபி இல்லாமல் இதை நீங்கள் யூஸே பண்ண முடியாது. நெட்வொர்க்கில் உள்ள எந்த டிவைஸுமே ஐபி இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. முக்கியமாக இங்கே ரவுட்டருக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஐபி அசைன் பண்ணணும். இப்போ நம்ம சுவிட்சுகளை ஐபி அசைன் பண்ண மாதிரி ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஐபி அசைன் பண்ண மாதிரி ரவுட்டருக்கும் ஐபி அசைன் பண்ணுவோம். அதில் சோர்ஸு டெஸ்டினேஷன் ஐபி. ஸோ ஒரு போர்ட்டு சோர்ஸாக இருந்ததுன்னா இன்னொரு போர்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும். 10 போர்ட் இருக்குன்னா 10 போர்ட்டில் 5 போர்ட்டு சோர்ஸாக இருக்கும், 5 போர்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரவுட்டரோட வேலையை வந்து இன்புட்டை வாங்கி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்லேருந்து வாங்கி அதை நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான். ஸோ நமக்கு ஐபி இல்லாமல் ரவுட்டர் ஒர்க் ஆகாது. பார்க்க போகிறது மோடம். ஸோ மோடமும் ரவுட்டரும் கொஞ்சம் தான், அது 2 கடையில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்டரை யூஸ் பண்ணுற இடத்துல மோடம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. வேனில் போயிட்டு நீங்கள் மோடம் யூஸ் பண்ணால் முடியாது. ஸோ லேனுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஒய்ஃபை மோடமாக, ஸோ ஒய்ஃபை ரவுட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே மோடம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இன்புட் எங்கேருந்து வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் டெலிஃபோன் லைன். இப்போ நம்ம அந்த காலத்தில் RJ11 சொன்னோம் இல்லையா, டெலிஃபோன் லைன்லேருந்து எடுத்து இதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோடமாக வராது, அக்சஸ் பாயிண்ட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி வராமல் அக்சஸ் பாயிண்ட்னு வரும். ஸோ நீங்கள் ஏர்டெல்லில் போய் ஒரு கனெக்ஷன் வாங்குறீங்க, ஜியோவில் வந்து ஒய்ஃபை வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இப்போலாம் பிஎஸ்என்எல்லில் மட்டும்தான் இந்த மாதிரி பழைய மாடல் வருது. மற்றபடி எல்லாத்துலேயுமே ஒரு டப்பா மாதிரி கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஓகே, சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். அதில் தான் அவங்களுக்கு பிஓஇ மூலயமா இன்புட் கொடுப்பாங்க. சப்ளை நேரடியாக வராது, பிஓஇ தான். ஸோ பிஓஇக்கு தனியாக ஒரு அடாப்டர் இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த காலத்து மிஷின். இப்போயும் நம்ம பிஎஸ்என்எல்லாம் இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது ரவுட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு நெட்வொர்க் தான் கொடுக்க முடியும் இங்கே.
டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கொடுக்க முடியாது. ரவுட்டர் மாதிரின்னு சொல்லுவோம், ஆனால் ரவுட்டர் ஃபங்க்ஷனை பண்ணாது. இதுவும் ஒரு ரவுட்டர் மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஒய்ஃபை ரவுட்டர்னு சொல்லுவாங்க, பேர் ஒய்ஃபை ரவுட்டர்னு சொல்லுவாங்க, ஆனால் ரவுட்டர் வேலையை செய்யாது. இது வெஸ்ட்டு ஒரு சுவிட்ச் மாதிரி தான். வர்ற இன்புட்டை வாங்கி ஒயர்லெஸில் கொடுக்கும், ஒயர்டாகவும் கொடுக்கும். இதிலே ஒயர்டாக எடுக்கிற மாதிரி ரெண்டு ஸ்லாட்டோ 4 ஸ்லாட்டோ கொடுத்துருப்பாங்க. அப்படியே எடுத்துக்கலாம், ரெண்டுமே பண்ண முடியும். இதுக்கு இன்னொரு பேர் அக்சஸ் பாயிண்டோடு சொல்லலாம். இப்போ காலைல காட்டினேன் இல்லையா, அக்சஸ் பாயிண்ட்டும் சேம் அதே தான். ஒயராக வாங்கி ஒயராக வெளில கொடுத்தோன்னா அது மோடம். ஒயர்டில் வாங்கி வெறும் ஒயர்லெஸில் மட்டும் கொடுத்தோன்னா அது அக்சஸ் பாயிண்ட். ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான். ஸோ மோடமோட வேலை ரெண்டுமே பண்ணும். ஒயர்டாக வாங்கி ஒயர்டாக இன்புட்டை வாங்கி ஒயர்டாகவும் அவுட்புட்டை கொடுக்கும், ஒயர்லெஸ்ஸாகவும் அவுட்புட்டை கொடுக்கும். அப்படி கொடுத்தா அது மோடம். நீங்கள் ஒயர்டாக இன்புட்டை வாங்கி ஒயர்லெஸ்ஸாக மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா அது அக்சஸ் பாயிண்ட். ஓகேவா? அதில் அந்த போர்ட்டே நீங்கள் பார்க்க முடியாது. அக்சஸ் பாயிண்டில் ஒயர்டு போர்ட்டே இருக்காது. ஓகேவா? இன்புட்டுக்கு மட்டும்தான் ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க, அவுட்புட்டுக்கு போர்ட்டே இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் மோடமுக்கு இன்னொரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ஐசி கார்டில் காட்டணும் இல்லையா, அதுவும் ஒரு டைப் ஆஃப் மோடம் தான். நம்ம பென்ட்ரைவ் மாதிரி, பென்ட்ரைவ் யூஎஸ்பி ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி, அதுவும் இந்த மோடம் டைப்பில் தான் வரும். இப்போலாம் அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, சிம்மு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் மோடம் வந்தது முன்னாடி. இப்போ நம்ம ஜியோ இருக்கு இல்லையா, ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மோடமே ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் மோடம் தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 4G ஃபோனு 4G to 5G மாறினப்போ இந்த 4G யூஸர்லாம் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மோடம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஏர்டெல்லையும் கொடுத்தாங்க, ஏர்டெல்லையும் அதை வந்து சேல் பண்ணியிருந்தாங்க, எல்லா நெட்வொர்க்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் மோடம். ஸோ இப்போ அடுத்தது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட யூசர்ஸ். இது ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரெசோர்ஸ் ஷேரிங். நான் ஒரு பிரிண்டரை வச்சு சொன்னேன். ஸோ ஒரே ஒரு பிரிண்டர் மட்டும் இருந்தாலே போதும், உங்கள் காலேஜில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிலே பிரிண்ட் எடுத்துக்க முடியும். எல்லாமே ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க முடியும், அந்த ஒரு டிவைஸை வச்சு. ஓகேவா? முக்கியமாக ரெசோர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்னொரு விதமாக ஷேர் பண்ணுறது சர்வர். ஸோ சர்வரில் நம்ம என்ன டாக்குமெண்ட் வேணுமோ, என்ன ரெசோர்ஸ் வேணுமோ அதில் ஷேர் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மூலயமா நம்ம இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டர்லேருந்து அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒரு டைப் ஆஃப் ரெசோர்ஸ் ஷேரிங் தான். ஓகேவா? ஹார்ட் காப்பி எடுக்கிறது பிரிண்டர், சாஃப்ட் காப்பியாக உங்களுடைய பிசியில் எங்கேயே இருக்கிற ஒரு சர்வர்லேருந்து டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ரெசோர்ஸ் ஷேரிங் தான். ஸோ அது ரெண்டாவது கொடுத்துட்டாங்க. சர்வர் கிளைண்ட் மாடல், இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ சர்வர் எங்களுடைய சர்வர் ரூமில் இருக்குது. கிளைண்ட்டுங்கிறது நம்ம பிசி எல்லாமே கிளைண்ட்டு. அந்த சர்வரில் நாங்கள் வச்சுருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நமக்கு தெரிஞ்சுதுன்னா அதை டைப் பண்ணி இங்கேயே அந்த சர்வரை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிசி கம்ப்யூட் பவர் கம்மியாக இருக்கிறத வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஹெவி கம்ப்யூட் பவர் வேணும் அப்படின்னா சர்வர். ஸோ சர்வரில் அதுக்கான அக்சஸை க்ரியேட் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் யூசர்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு, இல்லை சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம ரிமோட் மூலயமா லோக்கல்லேருந்து எடுத்துக்க முடியும். அதுவும் ஒரு டைப் ஆஃப் ரெசோர்ஸ் ஷேரிங் தான். எங்கேயே இருக்கும் அந்த சர்வர், அதை நம்ம இங்கே உட்காந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். எங்கள்கிட்ட 2 சர்வர் இருக்குது, இன்டெல் சர்வர் ஒன்று, ஐபிஎம் சர்வர் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது கம்யூனிகேஷன் மீடியம். ஸோ நம்ம நெட்வொர்க் கம்யூனிகேஷன் மீடியமாக இருக்குது. 2 பேருக்கு இடையில், ஒரு சோர்ஸு டெஸ்டினேஷனுக்கு இடையில். சோர்ஸ் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம காலையில் செக் பண்ணோம் இல்லையா, பிங்கு, அதில் கம்யூனிகேட் தான் பண்ணோம். ஸோ 2 பேருக்கு இடையில் கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ ஒருத்தர் அனுப்புகிற அந்த பேக்கெட் இன்னொருத்தருக்கு வந்து சேருதா, ஸோ கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ கம்யூனிகேஷன் நம்ம இங்கே செக் பண்ணிக்கிறோம். அடுத்தது இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், ஸோ இ-காமர்ஸ் மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்ம்லையும் இதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இ-காமர்ஸ் இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தான் யூஸ் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ஸோ நெட்வொர்க்கை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சரில் இப்போ நம்ம பார்க்குற இந்த டைப்பு தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எதை எங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம்.
தூங்குறவங்கள கொஞ்சம் எழுப்பி விடுங்க.